हाय हेलो वणक्कम मणि ऑफिशियल चैनल உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஜானகி விஎஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். ஜேஎஸ்கே அப்படிங்கிற ஒரு படம். இது வந்து சுரேஷ் கோபி தான் அந்த படத்தை வந்து லீட் ரோல் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் நாராயணன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு மலையாள படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்த புதுசுல. இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சதுன்னா இந்த கிரைம் த்ரில்லர் அண்ட் கோர்ட் டிராமாவை போய் நீங்க பார்த்து ஒரு டைம் பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை. நான் அதனோட கதையை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை வந்து நீங்க பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கரியில ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்பழிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ வந்து அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா களமிறங்கக்கூடிய சுரேஷ் கோபி, அதாவது வந்து நீங்க வந்து ஏற்கனவே லவ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நீங்க கர்ப்பமாயிருக்கீங்க, மற்றபடி உங்களை யாருமே எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கப்புறம் கதை என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த கதை வந்து ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணாங்க. இதுல வந்து சுரேஷ் கோபி கேரளாவோட எம்பி தான் இந்த படத்துல வந்து லீட் ரோலுக்கு நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா அவர் வர சீன்கள் எல்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா நம்ம சொல்ல போனா அந்த கோர்ட் டிராமாலாம் ஓரளவுக்கு விறுவிறுப்பா இருந்துச்சு. அவர் கேட்கக்கூடிய இல்லீகலான கேள்விகள், அந்த பொண்ணு நடுக்கமா பாக்குறது, ரெண்டாவது வந்து அந்த விறுவிறுப்பான சீன்கள் எல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஓரளவுக்கு ஜவ்வா இழுத்து வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் பக்கமா மேல ஓடுது. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இந்த படம் ஒர்த்தே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இந்த படத்துல யாருக்குமே ஒரு முழுமையான கேரக்டர் கொடுக்கப்படல. இதுல வந்து கிரிமினல் யாருன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து இங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. கிரைம் த்ரில்லர் டிராமானாவே அது வந்து மலையாளத்துல வந்து வேற லெவல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இதனோட கிளைமேக்ஸ் வந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 7 மாசத்துல ஒரு குழந்தைய எடுத்து இன்குபேட்டர்ல வச்சு அதை வளர்த்து அது வந்து பருவத்துக்கு வர வரலும் கவர்மெண்ட் வளர்க்கும். அதுக்கப்புறம் வந்து அது சுயமா சிந்திக்கும் போது அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல முடிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பிரெக்னென்ட் ஆகிற அந்த பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுற அந்த பொண்ணு வந்து நீதி கேட்டுதான் இந்த இடத்துல போராடுறாங்க. போராடணும்னு அந்த நீதி கிடைக்காம போனதுக்கு அப்புறமும் மீண்டும் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேஸுக்குள்ள ஏதாவது ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி மூலமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீன்லாம் கூட ஓரளவுக்கு பரபரப்பா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஸ்லோ டிராமா தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும். மீதி ஒரு 1/2 மணி நேரத்தை படம் வந்து இவங்க என்னமோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதையுமே முழுமையா சொல்லப்படல. எல்லாமே பாதி பாதியா நிறுத்தின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சது. இந்த படம் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும் இந்த படத்துல. பொதுவா கேரளா படம்னாவே நம்ம கிரைம் த்ரில்லர் அதிகமா எதிர்பார்ப்போம். இந்த படத்துல வந்து அவ்வளவுக்கெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்ல. ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைன்னா கூட ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. குறிப்பா நான் சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து எந்த செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்க குடும்பத்தோடு உட்காந்து கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்க பேசுறது அந்த மாதிரி பேசுவாங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா தான். ஸ்லோவான டிராமா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கோட் சீன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.